உங்களுக்கு தீராத வாழ்க்கை பிரச்சனை இருந்தா இந்த கோயிலுக்கு போனா சரியா போயிடும். சிவனோட காலனிய இந்த கோவில மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி குட்டி கதையை இருக்கு, சொல்றேன் கேளுங்க. ஹலோ நமஸ்தே, நாங்க சிவி. அசுரர்கள் திருப்பாக்கடல இருந்து அமிர்தத்தை எடுக்கிறப்போ அப்ப வாசுகி நாங்க விஷத்தை கக்கிரும். அந்த விஷத்தை சுந்தரர் எடுத்து வந்து சிவபெருமான கொடுக்குறாரு. சிவனும் அதை சாப்பிட்டுறாரு, தொண்டையிலேயே அடைச்சிக்குது. சிவனோட உடம்பு ரொம்ப ஹீட் ஆனதுனால தென்பண்ணை ஆற்றுல பார்வதி ஒரு வெண்ணெய் அமைக்கிறதுக்கு ஒரு கோட்டை செய்யறாங்க. அதுக்கப்புறம் அவரு குளிர்ச்சியாகிறாரு. அதனாலதான் அந்த ஊருக்கு திருவெண்ணெய்நல்லூர்னு பேர் வந்திருக்கு. இது விழுப்புரம் மாவட்டம்ல இருக்கு. ஒரு நாள் சிவபெருமான் கைலாசத்துல இருந்து சுந்தரரை சில விதிமுறை பூமிக்கு அமைச்சுக்கிறாரு. அப்ப அவரோட திருமண நிகழ்ச்சியில திடீர்னு ஒரு முதியவர் வந்து சுந்தரர் என் அடிமைன்னு சொல்லிட்டு ஒரு பழைய ஒப்பந்தத்தை அங்க காட்டுறாரு. அதுல இருந்து கையெழுத்து ஒத்து போனதுனால ஜட்ஜ்மெண்ட் முதியவருக்கு அகேன்ஸ்டா போது. அவர் தான் சிவபெருமான். அவர் அணிஞ்சிருந்த காலனி இங்கே வச்சுட்டு இங்கே லிங்கமா மாறிடுறாரு. அப்பதான் சுந்தரர் பிதா பிறை சூடி அருளாலேன்னு சொல்லிட்டு பாடலும் பாடிருக்காரு. அதனால 46வது பாடல் பெற்ற சுதஸ்தலம் வாய்ப்பு கிடைச்சா அதனால போயிடுவாங்க. தீராத வழக்கு எதா இருந்தாலும் இங்க சரியா போயிடுமா. இப்ப போனாலும் அந்த காலனியை நீங்க பார்க்க முடியும். நிறைய டிராவல் கண்டென்ட் ஃபாலோ பண்ணிட்டு இந்த கோயில வாழ்க்கையில நேரில் பார்த்துட்டு வாங்க. செம்ம அருமையா இருக்கும்.